ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு பண்ண சொல்ல நம்ம ஒரு 4 விஷயத்தை முக்கியமாக எடுத்துப்போம். பணம் சம்மந்தப்பட்ட பகுதி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக இதுக்கு வந்து மொத்தம் 4 நேம் உண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 4த்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? 1 மினிட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன அந்த 4 பேருங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் உங்களுக்கு அது தம்ப்நெயில்ல வச்சிடுறேன். ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ, ஜிஎம்பி அதாவது கிரே மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஎம்பிங்கிறது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக ₹1 இல்லைனா ₹2 இல்லைனா ₹5 அதிகபட்சம் ₹10 இதுதான் ப்ரைஸாக இருக்கும். இதுக்கு மேலே அவங்க வைக்க மாட்டாங்க. அதாவது ஒரு நிறுவனம் தொடங்கும் போது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற பங்கோட மதிப்பு, உண்மையான மதிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு அவங்க 10 லட்சம் ஷேர்னா 10 லட்சம் ஃபேஸ் வேல்யூ ₹1ன்னு சொல்லிட்டு 10 லட்சம் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு கணக்கு போடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃபேஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு மார்க்கெட் லிஸ்டிங் இல்லைங்க, அந்த கம்பெனி ஆரம்பிக்க சொல்லோ, ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பிக்க சொல்லோ அந்த கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் இந்த ஃபேஸ் வேல்யூலன்னு ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது புக் வேல்யூ. ஸோ இந்த புக் வேல்யூ எப்படி இருக்கும்னா ஆடிட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவார். அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு இருக்குது பாருங்கள், அசையா சொத்து, அதை வச்சு இந்த புக் வேல்யூவை நிர்ணயிப்பாங்க. இது வந்து எவ்வளோ வேணும்னாலும் இருக்கும். சில சமயம் மைனஸ் வேல்யூவில் கூட இருக்கும். ப்ளஸில் தான் இருக்கும்னு இல்லை, மைனஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக கிரே மார்க்கெட். இது வந்து பிளாக் மார்க்கெட்டு, அதாவது பிளாக் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அதாவது அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இதில் தான் வரும். பிளாக் மார்க்கெட்டு, அன்லிஸ்டட் ஷேர்ஸு, அது எல்லாமே இதில் வரும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது இப்போ நம்ம ஆஃப்டர் லிஸ்டிங் லைவில் பார்க்குறோம் பாருங்கள், அதுதான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இப்போது இது எதில் நம்ம முக்கிய கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் வேல்யூவில் அதிக கவனம் செலுத்தணும். ஃபஸ்ட்டு இதுதான் மெயின். ஒரு இன்வெஸ்டராக இருக்கும் அப்படின்னா இந்த புக் வேல்யூ ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லாம் அதிகமாக பங்கு மதிப்பு இருக்குங்கிறதுனால எந்த பங்குகள் புக் வேல்யூ அதிகமாக, எந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அந்த கம்பெனி சேல் பண்ணால் கூட நல்ல லாபமாக இருக்கும். மார்க்கெட் நிலவரப்படி அதோட மதிப்பு கம்மியாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால புக் வேல்யூ அதிகமாக இருக்கிற பங்குகள் எடுக்கிறது நமக்கு லாபம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வருவோம். இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை லைவில் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்போவே வாங்கலாம், அப்போவே விற்கலாம். அதே சமயம் ரொம்ப ரேரான கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த லிஸ்டிங் கம்பெனிஸில் பை ப்ரைஸுக்கும் செல் ப்ரைஸுக்கும் வித்தியாசம் அதிகமாக காட்டும். நீங்கள் ஒரு ஷேர் ₹20 வாங்குறீங்கன்னா அதை விற்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா ₹19.75, ₹19.80 இப்படி தான் இருக்கும் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில். ஓகேங்களா? இதே இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இது பிளாக் மார்க்கெட்டில் ரன் ஆகுறது, அது வந்து ஆஃப்லைனில் ட்ரேடிங் ஆகுறது, ஆஃப்லைனில் சேல் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது லீகல் தான், நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக பிளாக் மார்க்கெட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ப்ரைஸுக்கோ செல் ப்ரைஸுக்கோ அதிக வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ₹20 வாங்குறீங்கன்னா அதை ₹15 தான் விற்க முடியும். ஸோ ₹5 வித்தியாசம் வரும். ஸோ நம்ம வந்து இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸில் அதிகமான குவான்டிட்டி வாங்குறது, பல்காக வாங்குறது, இந்த மாதிரி பகுதிகளில் அதிக லாபம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அதுக்கப்புறமா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் ஐபிஓ வருது, ஐபிஓக்கு அப்புறம் லிஸ்டிங் ஆன பிறகு இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்துடும். இது ஃபேக் வேல்யூ. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா இது வந்து ஃபேக் வேல்யூ. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட மதிப்பு ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ தான் முக்கியமான பகுதி. இது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரியல் எஸ்டேட் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரித்து வச்சுருப்பாங்க. ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் போடுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு மார்க்கெட் வேல்யூ, இங்கே ஒரு மார்க்கெட் வேல்யூ வரும். ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து இந்த டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக கேஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க பயன்படுத்துகிற இடம்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த மார்க்கெட் வேல்யூவை. இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து ஆஸ் பர் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அந்த மதிப்புக்கு ஸ்டாம்ப் டியூட்டி எடுக்கிறாங்க, கைட்லைன் வேல்யூ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கைட்லைன் வேல்யூங்கிறது கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறது, ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது இந்த கைட்லைன் வேல்யூக்கான ஃபீஸை ஸ்டாம்ப் டியூட்டியாக போடுவாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி, ஆனால் அதுவே கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ அந்த வச்சு எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஷேர் ப்ரைஸ்ன்னு எடுக்கிறேன். ஸோ எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் போகலாம்னா மணி கண்ட்ரோலில் போய் பார்க்கலாம். ஸோ ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அவங்க ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க பாருங்கள். இதோட ஃபேஸ் வேல்யூ ₹1 தாங்க. பாருங்க ₹538. ஸோ இந்த கம்பெனியோட உண்மையான மதிப்பே ₹538 தான் இவங்க சொத்தே இருக்கு. இதை வாங்குறோம் அப்படின்னா இது உண்மையான சொத்து மதிப்பு இந்த கம்பெனியோடது ₹538 தான். மீதி எல்லாம் வந்து இந்த அமௌண்ட் போக பேலன்ஸ் வாங்குறீங்கல்ல, அதெல்லாம் வந்து மார்க்கெட்ல டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறோம்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த ஷேரு இது அதிகமாகவும் இந்த புக் வேல்யூ அதிகமாகவும் இங்க மதிப்பு கம்மியாகவும் இருக்கோ அதுல அதிக கவனம் செலுத்துங்க. அதே சமயம் அந்த நிறுவனம் லாபத்துல ஓடுதான்னு பாருங்க, இல்லைன்னா அவனை வித்துட்டு போயிட்டானோ ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது இல்லையா? ஸோ அந்த கம்பெனி ஓரளவுக்கு லாபத்துல இருக்கிறது, பிரபலமாகாத நிறுவனமா இருந்ததுன்னா நம்ம வச்சுக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபேஸ் வேல்யூ. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ அதே சமயம் ₹1 பதிலாக ₹10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்ல லாபம் பார்க்கலாம். ஸோ ஏன்னா ₹10 இருக்குன்னா அதுக்கு அப்புறமா தான் அவன் ஃபேஸ் வேல்யூ குறைக்க ஆரம்பிப்பாங்க. ₹5, ₹2, ₹1 சொல்லி. ஸோ இப்போ ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு ₹1 வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கம்பெனி மேலே இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெரிய பயன் இருக்காது. இந்த கம்பெனி வந்து அதிக பிரபலமாயிடுச்சுன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். 2, 5, 10 அப்படி இருக்கு. அதனால அவன் இன்னும் இந்த ஸ்டாக் எல்லாம் இந்த ஸ்பிளிட் பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் அவன் எதுவும் செய்யலை. புரியுதுங்களா? இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது பெரும்பாலும் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது புக் வேல்யூ பாருங்க. இந்த புக் வேல்யூ நமக்கு அன்லிஸ்டட் ஷேர் ப்ரைஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு புக் வேல்யூ பார்க்குறீங்க. புக் வேல்யூவை விட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோ இல்லை கிரே மார்க்கெட் ப்ரைஸோ விலை கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்க சொல்ல ஒரு 10 கம்பெனி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேஸ் வேல்யூ 10 கம்பெனி அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதில் நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்ம நிறைய லாபம் பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாகவும் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைவில் நம்ம டெலிகிராமை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.